மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஒருவருக்கு வலது புறம் முழுவதும் செயலற்று போய்விட்டது. மருத்துவம் சிறிதளவு குணமாயிற்று. பேச்சு வரவில்லை. ஞாபக சக்தி சரியாக இல்லை. அவருடைய மனைவி பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். கண்களில் நீர் மல்க பிரார்த்தனை செய்தார் பெரியவாளிடம். பெரியவா அனுகிரகம் பண்ணணும், அவருக்கு பூரண குணமாகணும். பெரியவா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார்கள். அவருக்கு உடம்பு குணமாகணும்னா என்ன வேணா செய்வியா? என்ன செலவானாலும் பரவாயில்லை. அது இல்லை, நான் சொல்றதை விளையாட்டாய் எடுத்துக்க மாட்டேயே. மாட்டேன். சீட்டுக்கட்டு 2 வாங்கி எப்போதும் அவர் கண்ணில் படும்படி வச்சிடு. கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வரும், பேச்சு வரும். அந்த அம்பாளுக்கு ஆச்சரியமாக வினோதமாக இருந்தது. தன் கணவர் எப்போதும் சீட்டாட்டத்தில் மூழ்கியிருந்தார் என்பது பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியம். சீட்டுக்கட்டு கண்ணில் பட்டு கொண்டிருந்தால் உடம்பு குணமாகிவிடுமா? என்ன வினோதம்! ஆனால் அந்த அம்மையார் பெரியவா சொன்னபடியே செய்தார். சில நாட்கள் சீட்டாட்டக்காரர் நினைவு வந்தது. பேரன் பேத்திகள் விளையாட்டாக சீட்டாட்டம் ஆடுவதற்கு ஆரம்பித்தார்கள். தப்பு தப்பா ஆடினான் பேரன். தப்பு தப்பா ஆடுகிறைய என்று அதட்டினார் தாத்தா. பேச்சு வந்துவிட்டது. பெரியவா சொன்னது வீட்டு வைத்தியமா, சீட்டு வைத்தியமா அல்லது சீட்டு பைத்தியமா? துருப்பு அவர்கள் கையில் இருக்கிறது. நாங்கள் பெரியவாளை தரிசனம் செய்ய சென்றிருந்தோம். அன்றைய பெரியவா மௌனம். ஆனால் அவர்களுக்கு அருட்பார்வை பக்தர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த சமயம் பார்த்து இந்தோசனியாவிலிருந்து ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் தரிசனத்துக்கு சில சந்தேகங்கள் விளக்கம் கேட்க வந்தார். அவருக்கு சரித்திர ஞானம், அதுவும் இந்தோசனியாவில் சரித்திரம் இல்லவே இல்லை. நான் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர். அதனால் தொண்டர் கூறியதை மேலும் தெளிவாக ஆங்கிலத்தில் கூறி வந்தேன். அந்த ஆராய்ச்சியாளர் என்பது அநேக தீவுகளின் தொகுதி. அவற்றில் ஒரு தீவில் ஒரு இந்து மன்னர் நடத்திய யாகத்தை பற்றி மிகவும் ஆர்வத்துடன் கூறினார் அந்த ஆராய்ச்சியாளர். யாகம் நடந்த தீவின் பெயர் என்ன என்று ஜடை மூலமாக பெரியவா கேட்டார்கள். ஆராய்ச்சியாளர்கள் தெரியவில்லை. நூற்றுக்கணக்கான தீவுகள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்வது சாத்தியமில்லை என்றாலும் சில முக்கிய தீவுகளின் பெயர்களை கூற தொடங்கினார். அவர் ஒவ்வொன்றும் தீவின் பெயரை சொன்னாலும் அது இல்லை என்ற பாவனையை பெரியவா தலையை அசைத்து கொண்டிருந்தார்கள். ஆராய்ச்சியாளர்களுக்கே அலுப்பு வந்துவிட்டது. நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்கும்போது அவைகளின் பெயர்களை பெரியவாளுக்கு மட்டும் தெரிந்திருக்கப் போகிறதா என்ன என்ற எண்ணம் தோன்றியிருக்க கூடும். பெரியவா பக்தர்களின் கூட்டத்தில் பார்வையை செலுத்தினார். பின் தன் செவியில் கீழே கை விரலை வட்டமாக வைத்து என்ன பெயர் என்று கேட்பது போல் ஜாடை காட்டினார். ஒருவர் குண்டலம் என்று மெல்லிய குரலில் கூறினார். பெரியவா அதான், அவனிடம் சொல் என்று ஜாடை காட்டினார். அங்கு நடப்பதையெல்லாம் விந்தையுடன் பார்த்து கொண்டிருந்த இந்தோசனியா ஆராய்ச்சியாளர்களிடம் குண்டலம் என்ற சொல் இறைந்து கூறப்பட்டது. ஒரு துள்ளு துள்ளினார் அவர். ஆமாம், அந்த யாகம் நடந்த தீவின் முதற் சொல் குண்டலம் தான் என்று பக்தர்களிடம் கூறி பெரியவாளிடம் முழு பெயரை தெரிவித்தார். பெரியவா புன்னகைத்தார். ஆராய்ச்சியாளருக்கு மகா ஆச்சரியம். ஆனால் பக்தர்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். ஞான களஞ்சியம், ஞான ஊற்று, அனைத்து ஞானங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் மகா பெரியவா திருவடிகளே சரணம். 1941-42 சதுர்மாசிய விரதத்தை அனுசரிக்க தங்களோடு ஊரில் பெரியவா தங்கப் போகிறார் என்று தெரிஞ்சதும் நாகப்பட்டினத்துக்காரர்களுக்கெல்லாம் நாகப்பட்டினத்துக்காரர்களுக்கு அதுக்கு காரணம் வறட்சி. பூமி வறண்டு நிலமெல்லாம் வெடித்திருந்தது. குளமெல்லாம் வத்தி மைதானமாதி
ஆகியிருந்தது. தன்னோடு பெரியவாளுக்கு தெரிய வந்தாலும் தன்னோடு திட்டத்தை மாற்றிக்காமே அங்கே முகாமிடம் என்று சொல்லிவிட்டார். எங்கேயோ அலைந்து திரிந்து ஸ்நானம் பண்ணுறது, தேவையான ஜலத்திலிருந்து மற்ற எல்லா தேவைகளுக்கும் தீர்த்தத்தை கொண்டு வந்து தரத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா ஊர்க்காரர். 2-3 நாள் கழித்து 4வது நாள் காலம்பெற அம்மன் கோவிலோட சிவசார் யாரும் நிர்வாகியும் பெரியவாளை தரிசிக்க வந்தா. அவளோடு ஊர் பெரிய மனுஷங்க சிலர் வந்திருந்தா. எல்லோரோடும் முகத்தையும் கவலை ரேகை படிந்திருந்தது. பட்டவர்தானமாக தெரிஞ்சது. வந்தவா ஆச்சாரியாளரை தரிசிக்க சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா. அவளை ஆசீர்வதித்த ஆச்சாரியா, எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்கேன் ரப்ளோ தெரியுது, என்ன செய்தி அப்படின்னு கேட்டார். பெரியவா, உங்களுக்கு தெரியாதது இல்லை. 4-5 வருஷமா இங்கே மழை இல்லை. ஊரே வறண்டு கிடக்கு. போன வருஷம் வரைக்கும் அப்படியே சிரமப்பட்டு கோவில் திருவிழா நடத்திட்டோம். இந்த வருஷம் அதுக்கு எந்த வகையிலும் சாத்தியமில்லாத சூழ்நிலையில், அதனால் திருவிழா நிறுத்திடலாம் தோணுது. நாங்கள் தீர்மானித்திருக்கிறதை விட உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் தீர்மானிக்கலாம் தான் வந்திருக்கிறோம். தயங்கி சொன்ன எல்லாத்தையும் கேட்டவுடன் ஆச்சாரியா மௌனமான கையை உயர்த்தினார். அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டு தீர்மானிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கல்கண்டு பிரசாதம் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் செஞ்சார். அன்னைக்கு மத்தியானம் உச்சி வெயில் சுட்டுண்டு இருக்கிற சமயத்திலே முகாமிலிருந்து புறப்பட்டு எங்கேயோ வெளியில் போனார் பரமாச்சாரர். எல்லோரும் என்ன காரணம், எங்கே போறான் புரியாம பார்த்துண்டு இருக்கிறச்ச மலமளவென்று நடந்து போய் பக்கத்தில் இருந்த கோவில் குளத்தில் இறங்கினார். குளம் வறண்டு பெரிய மைதானம் மாதிரி இருக்கிறதுனால் பாதம் கொப்பளிக்கிற அளவுக்கு சூடு இருந்தது. அதில் இறங்கின பெரியவா கோவில் அடி பிரதர்ஷனம் செய்கிற மாதிரி தன்னோட பாதத்தை ஒவ்வொரு இடமாக பதிஞ்சு மெதுவாக நடந்தார். ஒரு இடத்திலே நின்றவர் சற்றென்று விரலால் ஒரு இடத்தில் கீறி தோண்டினார். அந்த இடத்திலே கொஞ்சம் ஜலம் வந்தது. உடனே தன்னோட வலது பாதத்தை வைச்சவர் இடது காலை தூக்கிண்டு மாங்காடு காமாட்சி ஒத்த கால தவம் இருக்கிற மாதிரி ஒரு சில நிமிஷம் நின்று ஆகாசத்தை உத்து பார்த்தார். அடித்த வெயில் கொஞ்சம் நாழியிலே பெரியவா பாதம் பதிந்த இடத்திலிருந்து தண்ணியும் வத்திடுச்சு. யார்கிட்டையும் எதுவும் பேசலை பெரியவா. கொஞ்ச நேரம் அங்கிருந்து புறப்பட்டு முகாமிற்கு வந்துவிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் வானத்தில் இருந்து வெள்ளை மேகம் எல்லாம் திடீரென கருநீளமாக மாறியது. ஒன்னா சேர்ந்து திரண்டு கரு மேகமாச்சு. மளமளன்னு மழையா பொழிந்த ஆரம்பித்தது. 1 நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து 4 நாள் மழை கொட்டி தீர்த்தது. ஊர் வெள்ளமாக ஓடி கோவில் குளம் உட்பட எந்த உள்ள எல்லா நீர்நிலையும் நிரம்பி வழிஞ்சது. ஊர் மக்களோட மனசும் பூரணமாக குளிர்ந்தது. கோவில்கார மறுபடியும் பெரியவாளை பார்க்க வந்தா. அதான் மழை பொழிஞ்சிச்சே, குளமெல்லாம் நிரம்பிடுச்சே, அப்புறம் என்ன, ஜாம்னு திருவிழா நடத்துங்கோ என்று ஆசீர்வாதித்தார் ஆச்சாரியார். வறட்சியா இருக்கிற ஊர் தெரிஞ்ச நாகப்பட்டினத்தில் வியாச பூஜை பண்ணணும், சதுர்மாஸ்ய விரதம் இருக்க முகாம் இடம்னு பெரியவா தீர்மானிச்சது. ஏன் அங்கே
நிலம் வறட்சியை நீக்க வேண்டிய பணி தனக்கு இருக்குமென முன்பே அவருக்கு தெரியுமோ? வத்தி போயிருந்த குளத்திலே பெரியவா காலால் கீறினதும் பாதம் நனைகிற அளவுக்கு தண்ணீர் எங்கிருந்து வந்தது? வருண் பகவான் தன்னோட வரவை அப்பவே அறிவிச்சிட்டாரோ? மகா பெரியவாளுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.